மரணம் என்பது மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்பாக அவனுக்கு விதிக்கப்படுகிறது. மரணம் மட்டும்தான். வல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்தல் எவ்வளவு ஈக்கும் நம்மளாம் அல்லாஹ் காலமே நமக்கு ரூகை தருவதற்கு முன்பாக மரண காலத்தை, ஆயுள் காலத்தை தீர்மானிச்சுட்டு தான் அவங்க ரூகை நமக்கு தரதா குரான் சொல்லுது. ஃபஸ்ட்டு மரணம் தான் ஃபிக்ஸ் ஆகும், அதுக்கப்புறம் தான் ரூ ஊதப்பட்டு ஆயுள் ஃபிக்ஸ் ஆகும் மனிதனுக்கு. அப்படி என்றால் நமக்கு இந்த பூமியில் வாழும்போது ஒன்றே ஒன்று தான் நிரந்தரம். உயிராக பிறந்தால் மௌத்து தான் ஃபஸ்ட்டு நிச்சயம். வேறு எதுவுமே நமக்கு நிச்சயிக்கப்பட்டதாக இல்லைன்னு தெரிந்த பிறகும் நம்ம வாழ்கிற காலம் நிச்சயமற்ற காலம் அப்படின்னு எல்லா மனிதனுக்கும் தெரியும். எவ்வளோ நாள் யாரும் வாழுவேன்னு கேட்டால் யாரும் சொல்ல முடியாது. யாராவது சொல்லுவாங்கன்னா நான் இத்தனை நாள் வாழ்வேன், இத்தனை வருஷம், யாரும் சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு தெரியுது எல்லோரும் நம்ம முன்னாடி வாழ்ந்தவங்கலாம் இறந்துட்டாங்க, அவங்க அந்த பூமிக்கு திருப்பி வரலை. எவ்வளோதான் விஞ்ஞானம் வளர்ந்துட்டு எல்லாம் பேசலாம், ஆனால் போனவங்க திருப்பி வரலையே, விஞ்ஞானம் தோத்துட்டுல. அப்படின்னா இதை தந்த உயிரை தந்த ஒருத்தன் உண்டு, அதை திருப்பி எடுக்கிற சக்தி ஒருத்தனுக்கு உண்டு. இந்த பூமியில் வாழும்போது நமக்கான எல்லா சகலவற்றையும் விதியாக்குன ஒரு இறைவன் இருக்கிறான். அந்த இறைவனை வணங்கி வாழது மட்டுமில்லை. இறைவனை சொல்லான்னா யாய்குல்லதீன ஆமனு இத்தக்குல்லா, இறை விசுவாசிகளே இத்தக்குல்லா, அல்லாஹ்வை பயந்துக்கிடுங்க. எப்படி பயப்படுனா நீங்கள் அவனை பயப்பட வேண்டிய முறைப்படி பயப்படுங்கள். பிற மனிதனுக்கோ இந்த உலகில் அவர்களை துன்பத்துக்கு பயப்படுற மாதிரி பயப்படாதீங்க. அஞ்சு நடுங்கிற மாதிரி அந்த இறைவனை பயந்து வாழுங்க. நீங்கள் முஸ்லீமாக அண்டி மரணிச்சிட வேண்டாம்னு சொல்லலை, முஸ்லீமாக மௌத்தா இங்கே வந்துடாதுன்னு குரான் சொல்லுவோம். இங்கே வந்துடாது, இங்கே வந்தால் வேறு எல்லாம் பேர வேண்டிதான். யாரும் மகன்லாம் அழுதாலாம் கவருக்குள்ளே எட்டி பார்ப்பார், எட்டி தான் பார்ப்பார். யாரும் உள்ளே விளம்பிட்டாங்க, யாரும் உள்ள மாட்டாங்க. அத்தா பல கோடி சொத்து வச்சாலும் சரி தான், எட்டி பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். அழுவான், கூட கொஞ்சம் நேரம் அழுவான். ஏன்னா அந்த சொத்தெல்லாம் பார்த்து கொஞ்ச நாளைக்கு அழுவான், அப்புறம் தானாக மறைஞ்சிடும். ஆனால் மனிதன் போன பிறகு அவனுடைய காலடி ஓசை அல்ல அதிர்வை நான் நிச்சயமாக இங்கே அடக்கப்பட்ட மனிதருக்கு உணர்த்துவோம் அப்படிங்கிறேன். அது ஆணாயினும் பெண்ணாயினும் சரியே உணர்த்துவோம். இங்கே வேறு எதுவுமே சப்போர்ட் பண்ணாது, வேறு எதுவும் சப்போர்ட் பண்ணாது. பூமியில் நாம் அல்லாஹ்வுக்கு பிடித்த நல்லடியாராக வாழ்ந்து அமல சாலிகள் நல்லறங்கள் செய்திருந்தால் அது மட்டும்தான் நமக்கு உதவி செய்யும், வேறு எதுவுமே செய்யாது. எந்த மனிதனும் துணை இல்லாத வாழ்க்கை இந்த வாழ்க்கை, இருட்டது வாழ்க்கை. ஆனால் அங்கேயும் வெளிச்சம் போடலாம். யாராவது பதில் சொல்ல முடியுமா? இந்த கபருக்குள்ளே வெளிச்சம் எப்படி வரும்னு யாருக்கா தெரியுமா? எல்லாரும் வர போகிறோம், ஆனால் யாருக்கும் தெரியாமல் இருக்கக்கூடாது. குர்ஆனை ஓதினால் கபூர் என்ன கிடைக்கும்? வெளிச்சம் இருக்கு. அதனால் இங்கே வர்றதுக்கு முன்னாடி எங்கேயாவது ஊருக்கு போகணும், பிரயாணம் போகணும்னா எல்லாம் தயாரிப்பட்டு தானே போவோம். 2 நாள் ஸ்டே பண்ணணும், அதுக்கு ட்ரெஸ் வேணும், சேஞ்ச் ஆஃப் ட்ரெஸ் வேணும், டூத் பேஸ்ட் வேணும், ப்ரெஸ் ஒன்றும் டவல் வேணும். அங்கே என்ன கிடைக்காது, அது என்னென்ன கிடைக்காதோ கேள்விப்பட்டு தயார் பண்ணிக்கிடுவோம், அப்படி தானே? ஆனால் இங்கே எதுவுமே கிடைக்காத. அப்போ என்ன தயாரிப்பு நம்மகிட்ட இருக்கு யோசிக்கணும்ல. இந்த இடத்துக்கு வர நம்ம யோசிக்கணும்ல. இங்கே ஒன்று நல்ல அமல் மட்டும்தான், சிறந்த அமல் மட்டும். இல்லையா எதிர்ப்பதமாக மாறும், இல்லைன்னா பரவாயில்ல அப்படி இல்லைங்க. சமாதானம் ஆகிற இடம் இந்த கபூர் இல்லை. இது சமாதானம் ஆகாது, எதிர்ப்பதமாக ஆகும். இன்னொன்று கரியம் தோட்டத்தில் இன்னொன்று நிற்கும். நான் யார் தெரியுதான்னு கேட்கும். தெரியலம்மா, உனக்கு அங்கே வாழும்போது இப்போ நான் சொல்கிறேன், யார் தெரியுமா? நீ செய்த தீய அமல்கள், ஒன்று இறைவனை மறந்து வாழ்ந்தது, எல்லாரும் பூமியில் கெட்டதை தைரியமாக செஞ்ச. கபிரிஸ்தானுக்கு குடிச்சிட்டு ஒரு ஆளை நான் பார்த்தேன். கபிரிஸ்தானுக்கு துக்கத்தை அவர் கொண்டாடி தரான், குடிச்சிட்டு நிற்கிறான். நல்லா பயப்பட விட்டோமா? யோசிச்சு பாருங்க. அப்படியே மௌத்தோட நிலை என்ன? யார் மது அறிந்த நிலையில் மரணிக்கிறாரோ அவர் நிரந்தர கும்ஃபிகா ஹாலிது, நரகத்தில் நிரந்தரமாக தங்கியிருப்பாங்க. கொஞ்சம் கூட பயம் வேண்டாமா நமக்கு? அப்போது இங்கே தயாராக இங்கே வாழ்வது, இங்கே நம்ம வருவதற்கு முன்பாக தயாரிப்புகள் இருக்கணும். அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, நேர்வழி சூரத்தில் ஃபாத்திகால நம்ம தொடர்ந்து ஓதி அல்லாட்ட என்ன கேட்போம் சொல்லுங்க. சூரத்தில் ஃபாத்திகால என்ன கேட்பாரா சொல்லுவோம், அதே சொல்லுங்கள். இது என்ன சிராத்து இறைவா நேர்வழி தருவாயாக. நேர்வழி என்னன்னு தெரியுமா? குர்ஆனில் 6வது அத்தியாயம் 125வது வசனம் ஒன்று இருக்குது. அது சொல்லுது, யார் நேர்வழி அல்லாஹ் தந்தானோ இஸ்லாத்திற்காக அல்லாஹ்வுடைய இதயத்தை விசாலமாக்குகிறான், அதில் ஒளி புகுந்துருன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சகாபாக்கள் உடனே இந்த கேள்வி எழுப்பிடு, அல்லாஹ்வின் தூதரே அந்த ஒளி புகுந்தா அதை எப்படி நாங்கள் அடையாளம் காண்றது அப்படின்னு கேட்டாங்க. அப்படி தானே நம்ம முஸ்லீம் எல்லாரும் எல்லார்ட்ட கேட்குறோம், சிராத்தல் முஸ்தகிம் சிராத்தல் அன்னம் தலையும் கேட்டுகிட்டே இருக்கோம்ல. அந்த ஒளி புகுந்தா என்ன அடையாளம் ரசூலுல்லாஹ்னு கேட்டாங்க. அதை நாங்கள் அறிய முடியுமா? நிச்சயமாக அறிவீர்கள் அப்படின்னு சொல்லி 4 விஷயத்தை சொன்னாங்க. 1, இந்த உலகத்தில் பற்றற்று வாழ்வது. இந்த உலகத்தை அப்படி போகிற போக்கில் தட்டி விடணும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லட்டுமா? சின்ன வயசில் தண்ணியில் தவக்க விட்டு பழகிறீங்களா? கல் விட்டா அது தண்ணியில் படும், ஆனால் மூழ்காத கரை ஏறி போயிடும். அதுபோல தான் அந்த உலக வாழ்க்கை அனுக்கணும். இந்த உலகத்தை எப்படி டச் பண்ணணும்னா தண்ணியிலையும் படணும், ஆனால் கரை தாண்டிடணும். தண்ணியில் முங்கிடக்கூடாது, உலகத்தில் முங்கிடக்கூடாது. 2வது, அழியக்கூடியதும் கவர்ச்சியமானதை விட்டு நீங்கள் விலகிடுங்கள். அதில் தேவையற்ற ஆயிரும் அந்த மனுஷன். அந்த இதை எப்படிப்பட்டிருக்கும்னா அழியக்கூடிய விஷயத்தில் கவர்ச்சியான விஷயத்தில் ஆழ்ந்து முந்தி அடிக்க மாட்டான்.
அதில் மூழ்கி கிடக்க மாட்டான். மூணாவது ஆகிரத்து ஹைரு அபுக்கா, மறுமைக்கான நிலையான வீட்டை நோக்கி அவன் நகர ஆரம்பிச்சிருவான். பயப்படுவான், தொழுவான், ஓடுவான், பாவ மன்னிப்பு நல்லறங்கள் ஓடி ஓடி செய்வான். பிற மனிதன்ட்ட அன்பா நடப்பான், பிறரை மன்னிப்பான், லேசாக எதை பாடா தட்டி விட்டுருவான். இந்த உலகம் உண்மை இல்லாத விளங்கி வச்சுட்டு மறுமைக்கான தயாரிப்புகளை விழுந்து விழுந்து செய்வான். நான்காவது, மரணம் வருவதற்கு முன்பாக மரண தயாரிப்புகளில் ஈடுபடுவான். அல்லாஹுடைய சொன்னாங்க, மவுத்து வந்துடும் எல்லாருக்கும் கன்ஃபார்மாக தெரியும். அதுக்கு என்ன தயாரிப்பு நீங்கள் இப்போ தொழுது முடிச்சுட்டு நம்ம எல்லாரும் போய் ஒரு பேப்பர் பேனா எடுத்து எழுதி பாருங்கள், ஜீரோத்தில் ஒன்றுமே இருக்காது. அல்லாஹுக்கு தக்பீர் கட்டினா அல்லாஹ் தர பாக்கி எல்லாத்தையும் நினைப்போம். நம்ம உண்மையை பேசணும். நம்ம தொழுகை லட்சணம் எப்படி இதை வச்சுட்டா சொர்க்கம் மூணு எல்லாம் முண்டி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் தர பாக்கி எல்லா நினைப்பையும் சைத்தான கொண்டு நிறுத்துருவான். ரத்த நாளங்களில் ஊடுருவி எல்லாத்தையும் மறந்து எல்லாத்தையும் ஞாபகம் மூட்டு அல்லாஹுடைய தூசம். அப்படி தான் நம்ம தொழுகையே இருக்குது. இதை வச்சுட்டு சொர்க்கம் போகணும்னு நினைக்கும். ஆனால் மரண தயாரிப்பில் ஈடுபடுங்க. அல்லாஹுடைய இந்த 4 விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டா உங்கள் இதயத்தில் இஸ்லாத்திற்காக விசாலமாயிட்டு உள்ளே ஒளி புகுந்திருக்குன்னு அடையாளம். நம்மகிட்ட இருக்கான்னு பார்த்துக்கணும். மரண தயாரிப்புகளில் இந்த மாதிரி முதியவர்கள் மரண தயாரிப்பு வருவதற்கு முன்பாக நல்ல சாலிகான பிள்ளைகளை பெற்றெடுத்துக்கணும். அந்த பிள்ளைகள் இவர்களுடைய மௌத்துக்கும் மரணத்துக்கு பிறகு இவர்களுக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக, பாவ மன்னிப்பு தேடக்கூடிய பிள்ளைகளாக, ஒருவேளை அவர்கள் ஃபர்லான விஷயங்களை குறிப்பாக ஹஜ்ஜு பாண்டை நியத்து வச்சிருந்த செய்ய முடியாமல் போயிருந்தால் அதை பிள்ளைகள் என்ன செய்யணும், அதை நிறைவேற்ற. அது கடன் தான், அது கடன். யாருக்காக தாய் தந்தை வாக்குறுதி கொடுத்திருந்து பொருளாதாரத்தை வாக்குறுதி கொடுத்திருந்தால் இன்னும் செய்கிறேன் என்று சொல்லியிருந்தால் அதை பிள்ளைகள் நிறைவேற்றணும். அது சாலிகான பிள்ளைகளின் அடையாளம். அவர்கள் தனது ஒவ்வொரு தொழுகையிலும் குறிப்பாக தஹஜ்ஜுத் வேளையிலே அவர்களை பெற்றோர்களை நினைவு கூறுவாங்க. ரப்பி அவுஸிக்னி அன் அஸ்குர நியமத்தக அல்லதி அன்அம்த அலைய வலிவாலிதைய அமல் சாலிஹன் தர்லாஹு அஸ்லுகுலி ஃபீ துர்ரியத்தி இன்னி தூப்து இலைக்க இன்னி மினல் முஸ்லிமீன். 40 வயதை அடைந்த குர்ஆன் அல்லாஹ் பேசுவான். 40 வயதை அடைந்தால் அல்லாஹ்ட்ட இப்படி துவா செய்வார்கள். யா அல்லாஹ், எனக்கும் பெற்றோருக்கும் நீ தந்த அருட்கொடைகளுக்கு நான் நன்றி புரிவதற்கும் உனக்கு கட்டுப்பட்டு வாழ்வதற்கும் நான் முஸ்லிமான நிலையில் மரணிப்பதற்கும் சாலிகான அமல்களை நானும் சந்ததியும் செய்வதற்கு அருள் புரிவாயாக. அப்படி 40 வயது ஆகிட்டா ஒரு முஸ்லீம் இப்படி கேட்டே ஆவான். நல்ல முஸ்லீம் கேட்பான். குர்ஆன் சொல்லுது 46 அத்தியாயம் 15வது வசனம் படிங்க. 40 வயசு ஆகிட்டா அவன் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையில் இந்த துவா வந்துடும். தானாக மனப்பாடம் ஏற்றிக்கணும். இதை 2வது, நல்ல பயனுள்ள கல்வியை விட்டுட்டு போங்க. நம்ம தான் படிக்கலை நினச்சிடக்கூடாது. நாம் தெரிஞ்ச மக்களை கொண்டு கல்வியின் பக்கம் சேர்க்கணும். மார்க்க கல்வி, அல்லாஹ் நெருங்குகிற எல்லா விஷயங்களும் அதெல்லாம் சிறந்த கல்வி தான். அந்த கல்வியின் பக்கம் நெருக்கணும். மனித குலம் பயனளிக்கிற அல்லாஹ்வுடைய படைப்புகள் யாவும் பயனடைகிற கல்வி இருக்குல்ல, அதெல்லாம் பயனுள்ள கல்வி தான். அத்தகைய கல்வியை நோக்கி என்ன செய்யணும், பிள்ளைகளை விட்டுட்டு போகணும். அடுத்த 3வது, சதகத்துல் ஜாரியா, நிரந்தர தர்மங்களை விட்டுட்டு போங்க. இதுதான் இந்த கபருக்கு வர்றதுக்கு முன்னாடி தயாரிப்பு. எந்த ஒரு முஸ்லீமும் கபூர் சமாதியாக இருக்கலாம். ஆனால் நாம் இறந்த பூமியில மடிந்த பிறகும் நாம் இந்த பூமியில் நம்முடைய செயல்கள் வாழணும். அப்படி தான் ஒவ்வொரு முஸ்லீமும் சிறந்த தியாகியாக தான் வாழ்ந்து மரணிக்கும். ஏன்னா இவர் மொத்தம் என்னப்பா செஞ்சார், ஒன்றும் செய்யார். இவர் மொத்தம் என்னப்பா செஞ்சார், ஒன்றும் செய்யலை. என்னப்பா செஞ்சார், வாழ்ந்தாரு, செத்தார், 4 பிள்ளைகள் பெற்றார். ஆடு மாடு கோழி பறவை எல்லாம் சந்ததி பெருக்கும். மனிதன் அப்படி வாழக்கூடாது. அதையும் தாண்டி ஒரு இறை விசுவாசி அல்லாஹ்வை முழுமையாக நம்பக்கூடியவர்கள் அல்லாஹ்வை சந்திக்கணும்னா அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்கள் சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் 107 வசனத்தில் சொல்லுவான், ஈமான் கொண்டு சமல சாலை நல்லறங்கள் புரியுங்கள், என்ன செய்யுங்க, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற தோட்டம் உங்களுக்கு உண்டு. குர்ஆன் சாட்சி சொல்லுது. அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த மரணம் வந்து நம்ம பாக்கியம் தான் முஸ்லீமாக இருந்தால். இல்லையா இந்த பக்கம் மௌத்து வரும்போது ரிசல்ட்டு தெரிஞ்சு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுதான், மரண தருவாய் வரும்பொழுது மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் முன்னாடி நின்றுட்டாங்க அப்படின்னா நல்ல ஆத்மா இருந்தால் என்ன செய்யும், விரைந்து கொண்டு போன்னு என்னை சொல்லும். என்னை விரைந்து கொண்டு போ அப்படின்னா அந்த வாயகண்ட பாத்திரத்தை தண்ணீர் கொட்டம் எப்படி தண்ணி வெளியேறுமோ அது மாதிரி வேகமாக அந்த ரூஹ் வெளியே போயிடும். தீய ஆத்மா இருந்தாலும் வந்திருக்கிறது மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் தெரிந்த பிறகு இந்த ரூஹ் இங்கேயும் தப்பிட்டா அல்லாஹ் இதை நம்மளை கொன்றுவான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே வாழ விட மாட்டான், சாக விட மாட்டான். நரகம் தான் தெரிந்த பிறகு ரூஹ் ஓடி ஒளிய ஆரம்பிக்கும். அல்லாஹ் சொல்லுதான், முகங்களையும் முகங்களையும் மலக்குகள் ஓங்கி அடித்து ரூஹை பிடுங்கி எடுப்பாங்க. நேரத்தில் அது கெட்ட ஆத்மான்னு அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க. அப்போ அந்த நேரத்தில் நான் கெஞ்சுவான, இறைவா எனக்கு அவகாசம் கொடு என்று கேட்பான். அவகாசம் ஒன்று கேட்பான். அல்லாஹ் சொல்லுவான், அவனோட வார்த்தைகளாம் வெறும் வெற்று வார்த்தை என்று எதுவுமே கிடையாது, ஒன்று அவகாசம் நீட்டிக்க ரூஹை பிடுங்க அப்படிமா. இதுதான் நடக்கும். 2 தான், ஒன்று சுகமான மரணம், இன்னொன்று தீய மரணம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கான மௌத்தை எப்படி விழுந்து அவனுக்கு தான் தெரியும். ஆனால் அல்லாஹுடைய தூதர் பயந்து கேட்ட துவா நம்மளுக்கு, இறைவா என் இறுதி முடிவை அழகானதாக்கு, என் இறுதி முடிவை அழகான அல்லாஹ்ட்ட மன்ற அழுது கேட்க வேண்டியது. ஏனென்றால் நமது விதி தீர்மானிக்கப்பட்டுட்டு பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டன, மைகள் காய்ந்து விட்டன, ஏடுகள் சுருட்டப்பட்டு எல்லாம் க்ளோஸ், எவ்ரிதிங்ஸ் ஓவர். ஒன்னே ஒன்று விட்டு மிஞ்சி இருக்கு. வாழ்கிற காலத்தை அல்லாஹ்ட்ட பயந்து துவா செஞ்சுக்கணும். விதியை மாற்றக்கூடிய ஆயுதம் அல்லாஹ்ட்டம் கேட்குற கண்ணீர் சிந்தி கேட்குற துவா மட்டும்தான்.
அதனால் தொழாமல் இருக்கக்கூடிய சகோதரர்கள் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இன்னொரு நாள் வரும், இன்னும் 1080 வயசுக்கு வாழலாம், அப்புறம் திரிஞ்சு தொழலாம், எவனும் நினைக்க தேவையில்லை. போகும்போது பாலை ரஃபிக் பேசிட்டு போகலாம், ஒரு தட்டம் என் ரூஹு பறந்துடும். வாய்களே பேசலாம் போயிட்டா நீங்கள் சொல்ல வேண்டியதான், எல்லாம் முடிஞ்சிடும். யாருக்கும் டைம் கிடைக்காது. எல்லாம் விதித்த டைம் மட்டும்தான் எல்லாம் விதியாக்கி இருப்பான். அதனால் இப்போவே சபதம் எடுத்துக்கிடுங்க, யாரெல்லாம் இது வரைக்கும் விட்டதையெல்லாம் என்னை மன்னிச்சிரு. ஆனால் இனி நான் அடுத்த நிமிஷம் எனக்கு மௌத்து உண்டு நான் நம்பி நான் செய்வேன், என்னோடய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறேன். அடுத்த வக்து நான் தொழுகைக்கு நான் காத்து நிற்பேன், பள்ளியில் காத்திருப்பேன் என்று சொல்லக்கூடிய மக்களை எல்லாம் ஆக்கணும். செய்த பாவங்கள் எல்லாம் சொல்லலாம். அத்தாய் ஊனல் ஆபிதுனல் ஹாமிதுன சாயிகுன ராக்கிகுன சாஜிதுன வாமிருன பில் மௌர்வன் அஹுன் அனி முன்கர் வஹாபிதுன ஃபி ஹுதூதில்லா பஸ்ரில் மூமின். அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுவாங்க, அல்லாஹை போற்றி புகழ்வாங்க, அவங்க அல்லாஹை வணங்குவாங்க, அல்லாஹ்க்காக நோம்பு நோட்டுவாங்க, ருக்கும் செய்வார்கள், சுஜூதும் செய்வார்கள், நன்மையை தீமையை தடுப்பார்கள், அல்லாஹுடைய வரம்புகளை பேணி வாழ்வார்கள். பஸ்ரில் மூமினின், இந்த மூமினுக்கு சுப செய்தி சொல்லுங்கள் இந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான். சுப செய்தி சொல்ல சொன்னான். இதெல்லாம் வாழ்க்கையில் இருக்கும், ரொட்டீனாக லைஃப்பில் இருக்கணும். இந்த சகோதரியை பற்றி நான் பேசுகிறேன். இந்த இருக்கால அப்துல் காதர் எங்கள் அமைப்பில் இருந்த ஒரு நாள் நெல்லையில் பயங்கர போராட்டம், அடிச்சடி ரத்தி சார்ஜ் நடக்க, போலீஸ் எங்கிடுவோம் விட்டுட்டு ஓடி வந்துட்டு. அப்படி இந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? இவன்கிட்ட கேட்டது, உங்கள் தலைவர் எங்கே அரெஸ்ட் ஆகி மண்டபத்தில் இருக்கார், நீ எதுக்கடா இங்கே வந்த, ஓடிப்போலான்ச்சு. நம்ம என்ன சொன்னாங்க தெரியுமா? ஓடிப்போ, நீ பாலி ரஃபி கூட இருந்து எனக்கு ஃபோன் பண்ணு சொல்லிச்சு. உண்டா இல்லையான்னு கேளுங்க. இந்த சகோதரி நான் சாட்சி சொல்லுவேன், கடைசி நிமிஷம் வரைக்கும் 4 நாளைக்கு முன்னாடி இருந்து போராட்டத்தில் சேர பிடிச்சி உட்காந்துருந்தது தெரியுமா? மக்களுக்காக ரொம்ப பற்று உள்ளவங்க. அவங்க கணவன் இழந்த பிறகு அவங்க பெரிய இழப்பு தான். கணவன் என்பன் மனைவியிடத்தில் நீங்காத அன்பை பெற்றிருக்கான். உகது போர்க்களத்தில் ஹம்னா பின் ஜவ்ஸ் ரலியல்லாஹு உகது போர்க்களத்துக்கு வருவாங்க. போர்க்களத்தில் நிறைய பேர் ரசூலுல்லாஹ்வும் கொல்லப்பட்டதாக செய்தி பரவிட்டு இதை கேள்விப்பட்டு வரும்போது சகாபாக்கள் தடுத்து சொல்லுவாங்க, ஹம்னா நீங்கள் போர்க்களத்துக்குள்ள போகாதீங்க, இல்லை நான் ரசூலுல்லாஹை பார்க்கணும், இல்லை போர்க்களத்தில் அவன் சகோதரன் கொல்லப்பட்டான் அப்படின்னாங்க. அப்படி இது இடி விழுந்தமாக இருந்துச்சு அவங்களுக்கு. இன்னா லில்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னாங்க. இரண்டாவது திருப்பி சொன்னாங்க, ஹம்னா நீங்கள் போக வேண்டாம், போர்க்களத்தில் உன் தந்தையும் கொல்லப்பட்டார்னாங்க. இன்னா லில்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லி சமாளித்தாங்க. மூன்றாவது சொன்னாங்க, ஹம்னா போர்க்களத்தில் உன் கணவர் முஸாப் பின் உமைரும் கொல்லப்பட்டார் சொன்ன உடனே ஹம்னா கண்ணில் கண்ணீர் ஓடி வந்து, அது வரைக்கும் குளமாக இருந்தது, கண்ணீர் வெளியே ஓடி வந்துட்டு அப்பவும் சமாளிச்சுருந்தாங்க, அல்லாஹ்வின் தூதரை நான் காணணும் அப்படின்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு கணவன் தன் மனைவியிடத்தில் நீங்காத அன்பை பெற்றிருக்கிறான். இந்த அம்மா கணவன் இழந்த பிறகு பாதி வாழ்க்கை இழந்த மாதிரி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட உடல்நிலை குறைவு, கால் வலி எல்லாம் தாங்கிட்டு நீண்ட காலம் வாழ்ந்தாலும் இந்த மக்களுக்கு இந்த ஊரில் தண்ணி டேங்க் இருக்கா, இந்த போராட்ட இந்த அம்மாவுக்கு பங்கு இருக்குது. இந்த போராட்ட சாலை மறியல் போராட்ட இந்த அம்மாவுக்கு பங்கு இருக்குது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு பிடிச்சது தெரியுமா? சிறந்த நல்லறங்கள் தான். என் தொழுகையில் குறை இருந்தால் அல்லாஹ் கருணை கொண்டு செய்வான், அவன் நிறைவேற்றுவான். ஆனால் அமலசாலிகள் இருக்குல்ல, நல்லறங்கள், லாயிலாக ஈஸியாக சொல்லிடுவான். லாயிலால கடைசி தரம் என்ன தெரியுமா? சாலையில் கிடக்க கூறிய கல்லோ முள்ளோ பிற மனிதனுக்கோ படைப்புக்கோ இடையூறு தருகிற கல்லோ முள்ளோ அப்புறப்படுத்தினால் லாயிலாக இல்லலாக சாட்சி சொன்னது. லாயிலாக சாட்சி சொன்ன அப்படின்னா இந்த சகோதரி இந்த மக்களுக்கு தண்ணி வருவதற்கு அது இப்படின்னா இது சக்கத்துல் ஜாரியா, தண்ணி காலமெல்லாம் வரும். மனமாற துவா செஞ்சிருங்க. மனமாக எல்லா பாவங்களையும் எல்லாம் அவங்களுக்கு மன்னிக்கிட்டு துவா செய்யுங்க. அந்த பிள்ளைகளுடைய கடமை தெரியுமா? அவங்க நன்றி உள்ள பிள்ளைகளா தீனுல் இஸ்லாத்தில் வாழணும், கெட்ட பழக்கம் விட்டுறணும். எந்த கெட்ட பழக்கம் தான் விட்டுறணும். தீனுல் இஸ்லாத்தில் வாழணும், தீன் இஸ்லாத்தில் மரணிக்கணும். ஒலே தமுத்துன்னு இல்லை வந்துட்டு முஸ்லீம் நீங்கள் முஸ்லீம் ஆண்டி இங்கே வந்துடாது, அதான் பொருள். முஸ்லீமாக மரணிங்க எல்லாம் ரிக்வஸ்ட்லாம் வைக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. எல்லாத்தையும் பூமியில் நமக்கு தந்துட்டான். நான் தாய் வைத்து வெளியே வந்து விழுந்த உடனே என் தாயில் மார்பில் சுரக்காத பாலை சுரக்க வைத்து நான் வந்தான். அது வரைக்கும் என் தாய் மடியில் பால் சுரக்கலை. வயிற்று இருக்கும்போது சுரக்காத பால் நான் வெளியே வந்து நான் வந்து செஞ்ச ஏற்பாடு செஞ்சு யார் தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். என் முகத்தை காணாமலே எனக்காக ஏங்கி தவித்த 2 ஆத்மாக்களை வைத்தவன் தாய் வைத்து ரப்பல் ஆலமீன் தான். இந்த பூமியில் எனக்கான ரிசுக்கு எல்லாம் தயாரித்து வைத்த ரப்பல் ஆலமீன் தான். அதனால் அவன் பக்கம் நெருங்குங்கிற மனசில் வச்சுட்டு அல்லாஹ்க்கு கட்டுப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு எல்லாருக்கும் திரட்டும். இறைவனை அஞ்சி வாழ்கிற வாழ்க்கையை திரட்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாரையும் மறுமை நாளில் முன் சென்றவர்கள் நம்ம இருப்ப நாளை வரக்கூடிய பூமி எல்லாரும் எல்லா சொர்க்கத்தில் அவனுடைய கருணை கொண்டு அவன் உள்ள புகுத்துற பாக்கியத்தை எல்லாம் தந்துடட்டும். இந்த சகோதரி பாவங்களை எல்லாம் மன்னிக்கட்டும். நீங்கள் நினைச்சீங்க இந்த சகோதரிக்காக துவா செய்யுங்க. வாத்தி தவான ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.